கடவுள் தாம் தேர்ந்து கொண்ட மக்கள் மீது தமது பேரன்பாலும் இரக்கத்தினால் மீட்டார் என்பதை விவிலியத்தில் பல நிகழ்ச்சிகளில் பல இடங்களில் வாசிக்க முடிகிறது. உண்மையாகவே தந்தையாம் கடவுள் இரக்கமிகு இறைவன். அவர் உன்னை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார் எனவும், ஆண்டவராகிய கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் தம் தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கிறவர் அவரே. ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் என பல 100 இடங்களில் கடவுளுடைய இரக்கமும் பேரன்பும் காண கிடக்கிறது. இவற்றையெல்லாம் படிக்க அனைத்தும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஆவல் தூண்டுகிறது. நான் தேடி சொல்வதை விட உங்களுக்கு இந்த தவக்காலத்தில் இன்றைக்கு ஒரு வீட்டுப்பாடம் கொடுக்கப்படுகிறது. விவிலியத்தில் ஆண்டவருடைய இரக்கம் எங்கெங்கு உள்ளது? இவற்றில் உங்களுக்கு பிடித்த இறை இரக்கத்தை பற்றிய வசனம் அல்லது நிகழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதிக வசனம் நல்ல நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்பவர்களுக்கு பரிசு காத்திருக்கிறது. பிறகு யார் இந்த பரிசை வென்றவர்கள் என்பதையும் தெரியப்படுத்துவேன். உண்மையாகவே இந்த செய்திகளை கேட்கும் அன்பு சகோதரர்கள் இதை செய்வீர்கள் என நான் நம்புகிறேன். இறை இரக்கத்தினால்தான் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து வருகிறோம் என்றால் அது மிகையல்ல. ஏதோ ஒரு விதத்தில் நம்மை அறியாமலே இறை இரக்கம் நமக்கு வாழ்வளிக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லி இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தாயினும் மேலான அன்பினால் நம்மை தேடி வந்த தெய்வம் அதே தாயைப் போல தேற்றி நம்மீது இரக்கமும் பரிவும் கொண்டுள்ளார். இதற்கு ஒரு நல்ல நிகழ்வு காணாமல் போன மகன் உவமை. இந்த உவமையில் எந்த தந்தையும் காணாமல் போன தன் மகனை இப்படி தேட மாட்டார்கள். நமது ஆண்டவர்தான் ஒரு தாயைப் போல அன்பும் இரக்கமும் கொண்டு தவித்தார். மகனைக் கண்டு ஓடிச் சென்று கட்டி அணைத்து முத்தமிட்டு தேற்றினார். இதைவிட வேறென்ன வேண்டும்? இப்படிப்பட்ட இறைவனின் பிள்ளைகளாக இருப்பது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். இந்த பெரும் பாக்கியம் நமது சகோதரன் சகோதரி மற்றும் நம் அயலாரிடம் இந்த இரக்கத்தை பகிர்ந்து வாழும்போதுதான் பெரும் பாக்கியம் பேரின்ப பாக்கியமாக, முடிவில்லா வாழ்வை பெறும் பாக்கியமாக மாறும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், அவர்கள் இரக்கம் பெறுவர் என்ற இந்த வாழ்வுதரும் வார்த்தைக்கேற்ப வாழ முன் வருவோமா? ஜெபிப்போம். பலிய அல்ல, இரக்கத்தையே விரும்பும் இனிய இயேசுவே, உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் நாங்கள் அதே இரக்கத்தோடு பிறரையும் அணுகி இறங்கும் மனிதர்களாக வாழ அருள் புரிய வேண்டுமென உம்மை